வணக்கம் நண்பர்களே. பாலிடாக்ஸ் சேனலை நடத்துகின்ற விக்னேஷ் அவர்களுக்கும் தமிழ் தேசியவாதியான பாரிசாலன் அவர்களுக்கும் ஒரு விவாதம் நடந்திருக்கும். இந்த விவாதத்தினுடைய அடிப்படை என்ன அப்படின்னா, முருகர் நார்த் இந்தியாவில் பிறந்தார் அப்படின்னும் சிவன் பார்வதியினுடைய பிள்ளை அப்படின்னும் அவரை நாங்கள் கடவுளா வழிபடுறோம் அப்படின்றது விக்னேஷ் அவர்களுடைய கருத்தா இருக்கு. பாரி அவர்களுடைய கருத்து என்ன அப்படின்னா, முருகர் நம்மை போல மனிதராக வாழ்ந்தவர், குறிஞ்சி நிலத்து தலைவன், நன்றாக அரசாட்சி செய்தவர், பெரும் சினம் கொண்ட போர் வீரன். இப்படி இருந்தவர் தான் துறவி கோலம் பூண்டு மெய்ஞானம் அடைஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் நாம அவரை கடவுளா வழிபடுறோம் அப்படின்றதான் அவருடைய கருத்து. இந்த ரெண்டு பேரும் விவாதிச்சதுல யார் ஜெயிச்சாங்க யாரு தோத்தாங்க அப்படின்னு பாக்குறத விட, அந்த காணொளி கீழே கருத்து தெரிவிச்சிருப்பாங்க இல்லையா, காமெண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்கள நினைக்கும் போது தான் எனக்கு சிரிப்பாக வருது. ஏன்னா அவங்களுக்கு இலக்கிய அறிவும் இல்லை, மொழி அறிவும் இல்லை. யாராவது ஒரு ஆதாரம் கொடுத்தாங்க அப்படின்னா அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு பகுத்து புரிஞ்சிக்கிற அறிவும் அவங்களுக்கு இல்லை. வரலாறுல என்ன நடந்திருக்கு அப்படின்னு அந்த வரலாற்று அறிவும் அவங்களுக்கு கிடையாது. ஏன் இவர்களுக்கு இலக்கிய அறிவும் மொழி அறிவும் இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஆரியர்களுடைய தாக்கம் தமிழ் இலக்கியத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ப மறுக்கிறாங்க. இப்போ நாம் தொல்காப்பியத்திலையும் திருக்குறள்லையும் சமஸ்கிருத சொற்கள் இல்லை, சமஸ்கிருத மொழியின் தாக்கம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அதில் கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரதும் இவங்க தான். நாம் இந்த மாதிரி ஆரியர்களுடைய தாக்கம் தமிழ் இலக்கியத்தில் இருக்குன்னு சொல்லும்போது, இல்லை இது முழுக்க தமிழர்கள் எழுதுனதுதான், தமிழர்களுடைய கருத்து தான் அப்படின்னு சொல்கிறதும் இவங்க தான். ஏதாவது ஒரு பக்கம் நிற்கணுமா இல்லையா? இப்போ விக்னேஷ் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சிவன் பார்வதிக்கு மகனாக பிறந்தவர் தான் முருகர், அவர் இமயமலையில் பிறந்தார் அப்படின்றத பரிபாடலும் திருமுருகாற்றுப்படையும் சொல்லுது. நீங்கள் முருகனை உங்களுடைய முப்பாட்டன் அப்படின்னு சொல்கிறீங்க, அதுக்கான ஆதாரம் காட்டுங்க. இப்போ நான் சொன்னதுக்கான ஆதாரம் பரிபாடல்லையும் திருமுருகாற்றுப்படையிலும் இருக்குது, நீங்கள் சொல்கிறதுக்கான ஆதாரம் காட்டுங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதற்கு பாரிசாலன் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் கொடுத்த ஆதாரங்கள் எல்லாமுமே 2ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு எழுதப்பட்ட இலக்கிய நூலிலிருந்து கொடுத்துருக்கீங்க. நீங்கள் கொடுக்கறதா இருந்தால் 2ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு எழுதப்பட்ட இலக்கிய நூல்கள் இருந்து தான் கொடுக்கணும். ஏன்னா 2ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ஆரியத்தினுடைய தாக்கம் தமிழ் இலக்கியத்தின் மீது இருக்கு, அவங்களுடைய கருத்து இதில் திணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. நானும் அதையே தான் கேட்குறேன். இவர் கொடுத்த ஆதாரங்கள் எல்லாமுமே 2ஆம் நூற்றாண்டுக்கு மேற்பட்ட இலக்கிய நூல்கள் இருந்து தான் கொடுத்துருக்காரு. அது திருமுருகாற்றுப்படையாக இருக்கட்டும், பரிபாடலாக இருக்கட்டும், சிலப்பதிகாரமாக இருக்கட்டும், மணிமேகலையாக இருக்கட்டும், அல்லது போகர் பாடல்களாக இருக்கட்டும், எல்லாமுமே 2ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு எழுதப்பட்ட இலக்கிய நூல்கள் இருந்து கொடுத்துருக்காரு. இவர் ஆதாரம் கொடுக்கறதா இருந்தால் இந்த ஆரியத்தினுடைய தாக்கம் இல்லாத 2ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு எழுதப்பட்ட இலக்கிய நூல்ல இருந்து கொடுக்கணும். அப்பதான் நம்மளால அதை ஏத்துக்க முடியும். பாரிசாலன் அவர்கள் ஆரியத்தினுடைய தாக்கம் தமிழ் இலக்கியத்தின் மீது இருக்கு அப்படின்னு சொன்னா அதை ஒரு ஆதாரமாவே எடுத்துக்கல, அவங்க அதை பெருசாவே எடுத்துக்கல. அதனாலதான் சொல்றேன், இவங்களுக்கு இலக்கிய அறிவோ இல்ல மொழி அறிவோ இல்ல வரலாற்று அறிவோ இல்லை அப்படின்னு. விக்னேஷ் அவர்கள் ஆரியத்தினுடைய வருகையெல்லாம் இங்கே எதுவும் நடக்கலை, ஆரிய கலப்போ ஆரியத்தினுடைய தாக்கமோ தமிழ் இலக்கியத்து மேலே எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆரியர்னா என்னன்னு தெரியுமா, தமிழ் இலக்கியத்தில் ஆரியரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு பாரி அவர்களை பார்த்து கேட்பாரு. எனக்கு அது அந்த இலக்கியம்லாம் ஒன்றும் தெரியாது, எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு அவரும் நக்கலாக சொல்லியிருப்பாரு. அதுக்கு அவரு, உங்களுக்கு திவாகர நிகண்டு தெரியுமா, அது 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது, அதில் ஆரியருக்கான பொருள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியுமா, உயர்ந்தவர் மேலானவர் அப்படின்னு அர்த்தம். அதாவது நான் உயர்ந்தவன்னா நான் ஆரியன், நீ உயர்ந்தவன்னா நீ ஆரியன் அப்படின்ற விளக்கத்தை கொடுத்திருப்பாரு. இவர் 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின திவாகர நிகண்டுல இருந்து ஆதாரத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நாங்க அதுக்கும் முன்னாடி எழுதின சிலப்பதிகாரம் பரிபாடல்லையே ஆரிய கருத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இவர் ஜஸ்ட் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின திவாகர நிகண்டுல இருந்து ஆதாரத்தை கொடுத்துட்டு இருக்காரு. நீங்க ஆரியன் அப்படின்ற சொல்லுக்கான பொருளை தமிழ் அகராதியிலிருந்து கொடுத்துட்டீங்க. ஆனா அந்த சொல்லுக்கான மூலம், அந்த சொல் பிறந்ததற்கான மூலம் எங்க இருக்கு தெரியுங்களா, இண்டோ இரானியன் லாங்குவேஜில் இருக்கு. நீங்கள் உங்கள் மொபைலில் இங்கிலீஷ் டிக்ஷனரி ஓப்பன் பண்ணி ஆரியன் அப்படின்ற சொல்ல அடிங்க, அது an இரானியன் அப்படின்னு காட்டும். அது மட்டும் இல்லாமல் கூகுள்லையோ இல்லை சாட் ஜிபிடிலையோ எட்டிமாலஜி ஆஃப் ஆரியன் அப்படின்னு அடிங்க, அது என்ன காட்டும் அப்படின்னா இந்த ஆரியன் அப்படின்ற சொல் ஈரானிய மொழியிலிருந்து பிறந்தது அப்படின்னு காட்டும்.
ஆரியன் அப்படின்ற சொல்லுக்கான விளக்கத்தை பார்த்துட்டோம். ஈரானியன் லாங்குவேஜ்லயே ஆரியன் அப்படின்னா உயர்ந்தவன், மேலானவன் அப்படின்னு தான் கொடுத்து வச்சிருக்காங்க. ஆனா விக்னேஷ் அவர்கள் அதை என்னவா காட்ட பார்க்குறாரு அப்படின்னா, அது ஆரியன் அப்படின்றதே தமிழ் சொல் தான். தமிழ்லயே இதுக்கு உயர்ந்தவன், மேலானவன் அப்படின்ற பொருள் தான் இருக்கு அப்படின்னு சொல்ல வராரு. இல்ல, அந்த மொழியில என்ன பொருள் இருக்கோ அத தமிழர்கள் அப்படியே பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு தான் நாம அத பார்க்கணும். விக்னேஷ் அவர்கள் ஆரிய வருகை அப்படின்னே ஒண்ணு நடக்கல. நடக்காம இருக்கும்போது ஆரியர்களுடைய தாக்கம் எப்படி தமிழ் இலக்கியத்து மேல இருக்கும் அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு பாரிசாலன் அவர்கள் ஆரிய வருகை நடந்திருக்கு, அதுக்கு எவிடன்ஸ் வந்து ஜெனடிக் எவிடன்ஸ் தான் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு விக்னேஷ் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த ஜெனடிக் எவிடன்ஸையும் மறுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லுவாரு. ஆனா நீங்க கூகுள்லயோ இல்ல சாட் ஜிபிடிலயோ உண்மையிலேயே ஆரியன் மைக்ரேஷன் நடந்ததா இல்லையான்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஆமான்னு சொல்லும். ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் படியும், லிங்குவிஸ்டிக் எவிடன்ஸ் படியும், ஜெனடிக் எவிடன்ஸ் படியும் நிறைய ஸ்காலர்ஸ் வந்து ஆரியன் மைக்ரேஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு அது சொல்லும். ஆரியர் அப்படின்னா உயர்ந்தோர், மேலானவர் அப்படின்ற பொருளும் வந்து பிற்கால இலக்கியத்துல தான் வருது. ஆனா சங்க இலக்கியத்துல ஆரியர் அப்படின்ற சொல்லே வந்து எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, அதாவது நாம ஆரியர்களை போரிட்டு தோற்கடிச்ச மாதிரி தான் சங்க இலக்கியங்கள்ல இருக்கிற பாடல்கள் சொல்லுது. அது மட்டும் இல்லாம குறுந்தொகையில ஒரு பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆரிய கூத்து அப்படின்னு சொல்லுது. நமக்கு கூட பாடல் இருக்கு இல்லையா, ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோனே, காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோனே. ஆரிய கூத்து அப்படின்றத அந்த குறுந்தொகை பாடல் சொல்லுது. ஆரிய கூத்து அப்படின்னா கயிற்றின் மேல நடப்பாங்க இல்லையா, அது அவர்களுடைய கலை அப்படின்னு தான் குறுந்தொகை பாடலும் சொல்லுது. விக்னேஷ் அவர்கள் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆரிய அரசனே வந்து இமயமலையில இருந்திருக்கான். அதனால தான் சேரன் வந்து இங்கிருந்து போயிட்டு அந்த ஆரிய அரசனை வீழ்த்திட்டு வருவாரு அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா, இந்த குறுந்தொகையில குறிப்பிட்டிருக்கிற அந்த ஆரிய கூத்து அப்படின்றது நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நாம அவங்களுடைய நடனத்த 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்திருக்கிறோம். அதனால தான் குறுந்தொகையிலேயே நம்மளோட அவங்க வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட நடனத்த நம்ம பார்த்திருக்கோம். அதனால தான் குறுந்தொகையிலேயே ஆரிய கூத்து அப்படின்ற சொல்ல பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து பழனி செப்பேட பத்தி பேசுவாங்க. இந்த பழனி செப்பேட பத்தி ஏற்கனவே விக்னேஷ் அவர்கள் ஒரு காணொளி போட்டிருப்பாரு. அதுல இந்த செப்பேட்டுல ஜாதியை பத்தி குறிப்பிடவே இல்லை, தீண்டாமையை பத்தி இதுல குறிப்பிடவே இல்லை அப்படின்னு தன்னோட காணொளியில சொல்லியிருப்பாரு. ஆனா பாரிசாலன் அவர்கள் விவாதத்திலேயே அந்த செப்பேடை காண்பித்து இதுல ஜாதி குறிப்பிடப்பட்டிருக்கு, அதே போல தீண்டாமையும் இதுல குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்றத ஆதாரபூர்வமா காட்டியிருப்பாரு. அந்த செப்பேட்டுல வழக்கமா பூஜை செஞ்சுக்கிட்டு வர தமிழ் பூசாரியுடைய மனதை சம்மதப்படுத்தி அவருக்கு பதிலாக ஒரு ஐயரை நியமனம் பண்ணியிருப்பாங்க. அந்த மனதை சம்மதப்படுத்தி அப்படின்றத இவர் வந்து விக்னேஷ் அவர்கள் வந்து அவரா விரும்பிதான் போனாரு அப்படின்ற மாதிரி அதை படிச்சிருப்பாரு. இதிலிருந்தே அவர் எந்த அளவுக்கு பொய் சொல்றாரு அப்படின்றது வந்து அந்த விவாதத்திலேயே தெளிவா தெரிஞ்சிருந்தோம். காமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தர் கூட அதை பத்தி பேசல. நான் கடைசியா சொன்ன இந்த ஒன்றிலிருந்தே அவர்களுடைய சாயம் வெளுத்து போச்சு அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. நன்றி.